ஸோ ஆக்சுவலி நான் இப்போ எழுதிட்டு இப்போ தான் டெரைவ் பண்ணேன். ஆக்சுவலி ஃபோன் இஷ்யூனால நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ தான் டெரைவ் பண்ணோம். ஓகே, டெல் டாட் இ வெக்டார் இஸ் டெல் டாட் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0, டெல் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0, டெல் கிராஸ் இ வெக்டர் மைனஸ் டோ பி பை டோ டி. ஓகே, மைனஸ் சிம்பிள் நான் போட்டினா போன டைம் போட்டினா போட்டிங்க. ஓகே, ஸோ டெல் கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மியூ எப்சிலான் இன்டூ மியூ நாட் இன்டூ டோ இ வெக்டர் டிவைட் பை டோ டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வேவ் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் வேக்யூம் நம்ம எடுக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். ஓகே, டெல் கிராஸ் இ வெக்டர் மைனஸ் டோ பி வெக்டர் டிவைட் பை டோ டி. ஓகே, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு என்ன பண்றோம்னா கர்ல் எடுக்கிறோம். ஓகே, கர்ல் ஆப்ரேஷன் பண்றோம். ஓகே, ஸோ டெல் கிராஸ் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணுறது மைனஸ் சிம்பிள் அப்படிங்கிற மைனஸ் சிம்பிள் போட்டு டெல் கிராஸ் போட்டு அதை ரிமைனிங் டைம் அப்படியே எழுதிட்டோம். டோ பி வெக்டர் டிவைட் பை டோ டி. ஓகே, இந்த லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, டெல் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி. இந்த டெல் இருக்குங்களா இந்த டெல் இருக்குல்ல டெல் கிராஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பியோட கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, டோ பை டோ டி அப்படியே இருக்கு. இந்த டெல் மட்டும் மேலே போயிடுச்சு. ஓகே, டெல் கிராஸ் பி. ஓகே, டெல் கிராஸ் பிக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ தட் வி ஹேவ் டெல் கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ எப்சிலான் நாட் இன்டூ டோ இ வெக்டர் டிவைட் பை டோ டி. அது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ தட் டெல் கிராஸ் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பை டோ டி எப்சிலான் நாட் மியூ நாட் இன்டூ டோ இ வெக்டர் டிவைட் பை டோ டி. ஓகே, இது ஒன்று எழுதி வச்சுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதுறோம். ஓகே, ஸோ தட் என்னன்னா டெல் கிராஸ் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு இங்கே எப்சிலான் நாட் இன்ட்டு மியூ நாட் இருக்குல்ல கான்ஸ்டன்ட் தான். அதை நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி அதிகம். ஓகே, எப்சிலான் நாட் இன்ட்டு மியூ நாட். ஓகே, ஸோ மைனஸ் சிம்பிள் இங்கே போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ டோ இன்ட்டு டோ என்ன நமக்கு டோ ஸ்கொயர் இ வெக்டார் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அந்த மாதிரி எழுதுறோம். ஓகே, அப்போ டோ ஸ்கொயர் இ வெக்டார் ஓவர் டோ டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, வெக்டர் அடிஷன் ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, நமக்கு வந்து பேசிக் ஃபார்முலா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டெல் கிராஸ் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டெல் வெக்டார் டெல் டாட் போடணும். இவர் லெஃப்ட் சைடு கர்ல் சிம்பிள் இருக்கும், ரைட் சைடு என்ன பண்ணணும் டாட் சிம்பிள் போடணும். ஓகே, டெல் டாட் இ வெக்டார் மைனஸ் டெல் ஸ்கொயர் இ வெக்டார். ஓகேங்களா, இதுதான் நமக்கு என்னது பேசிக் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம என்ன பண்றோம் நம்ம கம்பேர் பண்றோம். ஓகே, லெஃப்ட் சைடு கரெக்டா இருக்கு. ஓகே, ரைட் சைடு என்ன பண்றோம் நம்ம மாறி இருக்கு. அப்ப என்ன பண்றோம் ரைட் சைடு நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுறோம். ஓகே, டெல் டாட் டெல் கிராஸ் டெல் வெக்டார் அந்த ரைட் சைடு மட்டும் எழுதிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ டெல் ஸ்கொயர் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஒன்று ரெண்டையும் கம்பேர் பண்ண ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் கம்பேர் பண்ணா மைனஸ் எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் இன்டூ டோ ஸ்கொயர் இ வெக்டார் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர். ஓகே, ஓகே லிசன். ஸோ தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ டெல் டாட் இ வெக்டர் என்னாச்சு நமக்கு ஆல்ரெடி நமக்கு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஒன்று படி நமக்கு இது இந்த டைம் நமக்கு 0. ஓகே, அப்போ ரிமைனிங் டைம் மட்டும் எழுதுங்க. ஸோ ரிமைனிங் டைம் மட்டும் எழுதுனா டெல் ஸ்கொயர் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு மைனஸ் ஆஃப் எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் இன்டூ டோ ஸ்கொயர் இ வெக்டார் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர். ஓகே, மைனஸ் மைனஸ் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா டெல் ஸ்கொயர் இ வெக்டார் இந்த டைம் நம்ம என்ன இந்த பக்கம் வந்துடும். ஓகே, எந்த வந்து என்ன ஆகும் எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் இன்டூ டோ ஸ்கொயர் இ வெக்டார் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0. ஓகே, ஸோ தட் இஸ் த equation for electric field. Okay, wave equation in terms of electric field. In terms of electric field na magnetic fieldங்கிற parameter வராது அவ்வளவுதான். So del square E vector is equal minus of epsilon naught into mu naught into dou square E vector divided by dou t square is equal to 0. Okay, that is the wave equation in terms of electric field. Okay, so next we are going to see wave equation in terms of magnetic field. Okay, so next வந்து பார்த்தீங்கன்னா wave equation in terms of magnetic field in vacuum. ஓகேலா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃப்ரீ ஸ்பேஸில் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா டெல் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் இன்டூ டோ ஸ்கொயர் டோ இ வெக்டர் டிவைட் பை டோ டி. இதுதான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
Maxwell equation ஓட fourth equation in free space. Okay, so the next we are going to see நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு பண்ண மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம கர்ல் எடுக்கிறோம். ஓகே, கர்ல் ஆபரேஷன். ஸோ தட் கர்ல் ஆபரேஷன் எடுக்கிறோம். கர்ல் ஆபரேஷன் டெல் கிராஸ் போட்டோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைடு போடுவோம். ஓகே, டெல் கிராஸ் போட்டு எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் இன்டூ டோ இ வெக்டார் டிவைடட் பை டோ டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிடும். ஓகே, டெல் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டு கான்ஸ்டன்ட்ல எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் இன்டூ இந்த டெல் கிராஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஈயோட கனெக்ட் பண்ணி எழுதுறோம். ஓகே, ஸோ இது முன்னே எழுதுற மாதிரி பியோட கனெக்ட் பண்ணி எழுதுறோம். இப்போ ஈயோட கனெக்ட் பண்ணி எழுதுறோம். ஓகே, அப்போ டோ டிவைடட் பை டோ டி போட்டுங்க. ஓகே, நியூமரேட்டர் மட்டும் போடுங்க. நியூமரேட்டர் போட்டு என்ன பண்ணுறோம், டெல் கிராஸ் இ வெக்டார்னு வந்துடும். ஓகேங்களா, இப்படி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த டெல் கிராஸை மட்டும் கொண்டு போய் நம்ம அப்படி போட்டுறோம். வேணா இந்த இப்படி போட்டுங்க. ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டு வேணா லெஃப்ட் சைடு நம்ம எனக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகே, டெல் கிராஸ் பி வெக்டார் is equal to என்ன வரும் நமக்கு, epsilon naught into mu naught into dou by dou t. So what about del cross e? Del cross e க்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, minus dou b divided by dou t. Okay, so minus of dou b vector divided by dou t. Okay, so அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா del cross b vector is equal to minus of epsilon naught into mu naught. ஓகே, அப்போ இங்கே பாருங்க மைனஸ் சிம்பிள் வருமா, மைனஸ் சிம்பிள் போட்டு இங்கே முன்னாடியே போட்டேன். இந்த மைனஸ் சிம்பிள் இங்கே போட்டேன் நான். மியூ நாட் எப்சிலான் மியூ நாட் இங்கே டோ இன்ட்டு டோ என்ன நமக்கு, டோ ஸ்கொயர் பி வெக்டார் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர். ஓகே, டோ ஸ்கொயர் பி வெக்டார் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர். ஓகே, டோ ஸ்கொயர் பி வெக்டார் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெப்பில் இருக்கும்போது ஒவ்வொரு டைம் அப்படி அடுத்த ஸ்டெப் பார்த்துச்சுங்க கரெக்டாக. அடுத்து என்ன பண்ண நமக்கு இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகே, பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா என்னன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுனா அதே மாதிரி இங்கே எழுதுறோம். ஓகே, ஸோ தட் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா டெல் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டெல் டாட் டெல் டாட் பி வெக்டார். ஓகே, நாங்கள் இ போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பி போட்டுக்கிறோம். ஓகே, லெஃப்ட் சைடு மட்டும் கர்ல் வரும், ரைட் சைடு டைவர்ஜென்ஸ் வரும். மைனஸ் ஆஃப் டெல் ஸ்கொயர் பி வெக்டார், இங்கே கடைசியில் வந்து டெல் ஸ்கொயர் பி வெக்டர் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகே, வெக்டர் எடிஷன் ஃபார்முலாவையும் நமக்கு வந்த ஃபார்முலாவையும் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ரைட் சைடு மட்டும் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, ரைட் சைடு மட்டும் கம்பேர் பண்ண நமக்கு டெல் டாட் பி வெக்டார். ஓகே, மைனஸ் ஆஃப் டெல் ஸ்கொயர் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எப்சிலான் நாட் mu naught into dou square b vector over dou t square. Okay, so ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு பண்ண என்ன பண்ணுறோம், this term is equal to this term. Okay, so that left side காமனாக இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், del into del dot b vector is minus of del square b vector is equal to இந்த term. Okay, minus of epsilon naught into mu naught into dou square b vector divided by dou t square. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நமக்கு பி டெல் டாட் பி வெக்டர்ங்கிறது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் 0. ஓகே, அப்போ இந்த டைம் என்ன நமக்கு 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ ரிமைனிங் டைம் மட்டும் எழுதுங்க. மைனஸ் ஆஃப் டெல் ஸ்கொயர் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் இன்டூ டோ ஸ்கொயர் பி வெக்டார் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர். ஓகே, ஸோ தட் மைனஸ் சிம்பிள் என்ன நமக்கு கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த டைம் இந்த பக்கம் வந்துருமா, ஸோ தட் டெல் ஸ்கொயர் பி வெக்டார் மைனஸ் ஆஃப் எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் into dou square b vector over dou t square is equal to 0. Okay, இதான் நமக்கு என்னது வேவ் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா பி மட்டும் வரும், இ வராது. இங்கே பாருங்க டெல் ஸ்கொயர் பி, அங்கே வந்து டெல் ஸ்கொயர் ஈன்னு வரும். மைனஸ் எப்சிலான் நாட் இன்ட்டு மியூ நாட் டோ ஸ்கொயர் ஈன்னு அங்கே வரும், இங்கே பின்னு வரும். டிவைடட் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, திஸ் ஈக்குவேஷன் இட் இஸ் த வேவ் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, தட் ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிளான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to see ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஏர்வேஜ் ஒருத்தர் தியரி கேட்டிருந்தாரு, அதுவும் போட்டலாம். வேண்டர்போ மெத்தடும் போட்டலாம். ஓகே, சீக்கிரமாக ஒரு 2 டேஸில் போட்டுறேன். சரிங்களா, ஸோ வேறு ஏதாவது வேணுமான டாபிக் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம்
டிலே ஆகும். ஆனா போட்டுருவேன் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. அப்படியே எழுதி வச்சுங்க ஒரு டைமு. நான் அதுக்கு தான் லாஸ்ட்டா ஒரு 5 செகண்ட் நிறுத்துவேன் நானு. அப்படியே பாஸ் பண்ணி எழுதி வச்சுங்க. தேங்க் யூ.